USDX அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, USDX அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேபிள் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பையபிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து நீங்கள் வாங்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மின்ட் பண்ணி எடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா USDX-க்கு ஈக்குவலண்டான டாய் காயின் வந்து கொடுத்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வந்து பேஸோட பிளாக் செயினில் இருக்குது. அதே போல் நான் பையபிள் டோக்கன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கர் பெர்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி படியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த டாலர், அதாவது இந்த காயினோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிக்குது. $1 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கர் பெர்க் அல்காரிதம் வருது பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுது. என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, USDX-க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாய் காயினுக்கும், அதே போல் டாய் காயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா USDT-க்கும் வந்து இந்த மாதிரி வந்து பெர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய 1% ப்ராஃபிட்டாக இருந்தாலும் 2% ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈல்டு வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது அந்த காயினை யாரெல்லாம் மின்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, ஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து டீசென்ட்ரலைஸ்ட், எல்லாமே வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டட் ஓரியன்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயங்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு ரெவென்யூ ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரிக்கர் பெர்க் டெக்னாலஜி, அதில் வந்து ட்ரேடிங் நடக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர், ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா USDX வந்து ஸ்டேக் பண்ணுறாரு, ரீஸ்டேக் பண்ணுறாரு. அதே போல் வந்து AI பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பிங் ட்ரேட் வந்து பண்ணுது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி அதையும் வந்து ஹோல்டு பண்ணுது. ஸோ ஒரு ஸ்டேபிளான டெக்ஸ் பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கண்டிஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய AI வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கர் பெர்க் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டட். ஓகேவா? மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து லிக்விடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அது கொடுத்துக்குது. ஸோ லிக்விடிட்டி பூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து LP டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகுது. LP டோக்கன்ஸ் ஆட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து பர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி முழுக்க பேஸ் செயின் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. அதே போல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதோட இருக்குது, ஸ்கேலபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா USDX வந்து ஸ்டேக் பண்ணுறது எப்படி, அது ஸ்டேக் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா டாய் காயின் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டாய் காயின் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $500 டாய் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு 500 USDX வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். ஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேக்கிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும், இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2x. ஓகேவா? அதாவது வந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 2x. இப்போ எக்ஸாம்பிளுக்கு $500 நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா $1000 வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய விட்ராவல் லிமிட். ஓகேவா? ஸோ $1000 எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 0.3% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.3%. ஓகே, ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு 9% வந்து உங்களுடைய கேபிட்டல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2xங்கிறது வந்து ஒரு 16 மாதம் கணக்கு, 17 மாதம் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் ஆகி அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கான ஒரு ஐடியாலஜி. இந்த இன்வெஸ்டருக்கு அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு வந்தோம் அப்படின்னாலும் இன்னொரு விஷயங்களும் இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு இன்வெஸ்டரா நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு $5,000 $9,999 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 5% வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அதே போல வந்து $10,000 $24,999 அப்படிங்கிற ரேஞ்சில் வரீங்க அப்படின்னா 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். $25,000 $999 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 30% வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $10,000 இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10%, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கு 10% $1,000. அப்போ உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா $22,000. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $10,000 இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா $22,000 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு $10,000 யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சார்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா பேங்காக் பட்டையா போறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்றது, அதே போல அங்க சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறது, அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் டிராவல், அதுக்கப்புறம் லோக்கல் சிட்டி கைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து இந்த பேக்கேஜா வந்து பாத்தீங்கன்னா $10,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது மெயினான விஷயங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பெஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு மெமரிஸும் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்கமும் கிடைக்கும். ஏன்னா $10,000 வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 0.3% அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிங்க. அப்போ நியர்லி ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் வருதும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கீங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் டெய்லி ரிவார்ட், ஓகேவா, டெய்லி ஈல்டு. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ இது இல்லாம நீங்க வந்து யாரையாவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் பண்ணக்கூடிய ரெஃபரல் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அதே போல ரெஃபரல் இன்கம் மட்டும் இல்ல, அஃபிலியேட் ஸ்டேக்கிங் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இதுலயே வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் ரேங்க்ஸ் இருக்கு. அந்த ரேங்க்ஸை வந்து ஃபாலோ பண்றது வழியாகவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.3% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 1% வரைக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அதுல வந்து நீங்க அன்லிமிட்டடா நீங்க வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். நீங்க என்ன ஸ்டேக்கிங் பண்றீங்களோ அந்த ஸ்டேக்கிங்கோட அதிகபட்ச அமௌண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து 2x, அவ்வளவுதான். ஓகே, நீங்க $1,000 கொடுத்து ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா 1000ங்கிறது வந்து $2,000 வரும் உங்களுக்கு. அது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் இன்கமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு இன்கமா இருக்கட்டும், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான் இந்த கம்பெனில எனக்கும் பிடிச்ச ஒரு கண்டிஷன். ஏன்னா கம்பெனி வந்து லாங் டைம் ரன் பண்றதுக்கான ஒரு அப்டேட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன ஸ்டேக் பண்ணீங்களோ அதோட 2x தான் வந்து ரிவார்டா கொடுக்குறாங்க. ஸோ ரைட், ஓகே. இப்போ ஸ்பாட் அண்ட் டைரக்ட் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரையாவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ண வேகத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேக்ல வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த 20% வந்து இன்கம்ங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தர் உங்களை ரெஃபர் பண்றேன். $1,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. $1,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல 20%னா $200, ஓகேவா? ஸோ இப்போ இந்த $200 வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். பட் அந்த $200 வந்து நான் உடனடியாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த $200க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி என்ன ஒரு நாளைக்கு 0.3% வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 0.3 வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைரக்ட் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கிற பட்சத்துல அங்கேயும் வந்து ஒரு 10%, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது 2 லெவல் இருக்கு. ஸோ இதுல நான் வந்து மேஜரா நான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்காரிதத்துக்கு தான் நம்ம வந்து போகணும். அப்ப ஸ்மார்ட் எக்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து $500 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு நியர்லி 45,000 வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டு ஒரு 3 டைரக்ட் ரெஃபரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45,000 3 ஐடிஸ் எடுப்பீங்க. அப்ப அது ஒவ்வொன்றிலையும் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து கிடைக்கும்.
உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 60% இன்கம் வந்து அதுலேருந்தே கிடைச்சிரும். இது இல்லாமல் இதுக்கு அடுத்ததா உங்களுடைய டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு யாரை ரெஃபர் பண்ணாலும் சரி அவருக்கு 20% கிடைக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு 50% கமிஷன் கிடைக்குது. ஸோ 50%னா ஒரு எப்படி கதை எடுத்துங்க, இப்போ நான் வந்து உங்களை ரெஃபர் பண்ணுறேன், ஒரு $1000 வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தர் $10,000 வந்து இந்த டூருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த $10,000 டூருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 20% நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த $11,000 வரும். இந்த $11,000க்கு 20%ங்கிற $1,100 வந்து பார்த்தீங்கன்னா $2,200 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இன்கமாக வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் எனக்கு, அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% அஃபிலியேட் கமிஷன் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்படின்னா 21,000 இப்போ $22,000 வந்து அவர் ஸ்டேக் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அதில் பாதி $11,000 வந்து பார்த்தீங்கன்னா $11,000 வந்து ஸ்டேக் பண்ணுறாரு. அப்படி ஸ்டேக் பண்ணும்போது எனக்கு வந்து $5,500 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் கிடைக்கும். ஸோ அந்த $5,500 வந்து டெய்லி வந்து 0.4% கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்மார்ட் எக்ஸாக இருக்கும்போது எனக்கு வந்து 0.4% ஒரு நாளைக்கு இன்கமாக அதுலேருந்து நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் விஷயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு $500 அது பண்ணுங்க. ஸோ டூர் பேக்கேஜ் வேணும் உங்களுக்கு, ஃப்ரீ தான் அது. டூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த டூர் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன், அந்த அஃபிலியேட் இன்கம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சார் ரைட், ஓகே. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் எக்ஸுங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வரதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு 50 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 3 டைரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் $500 வேல்யூக்கு கொடுத்துருக்கணும். அப்படி சப்போஸ் அந்த 50 நாளில் முடியல அப்படின்னா அடுத்த 100 நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 டைரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.4%. ஸோ இதில் வந்து மந்த்லி பூல் எலிஜிபிலிட்டி வந்து 1 மந்த் தான். 1 மந்த்துக்குள்ள நீங்கள் இது பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணீங்கன்னா பெஸ்ட். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பிளஸ் எக்ஸ்னு ஒன்று இருக்கு. பிளஸ் எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரணும். ஸோ அதே போல ப்ரோ எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளஸ் எக்ஸ் வரணும். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.4, 0.5, 0.6, 0.7 அப் டு 1% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ள வந்து பண்றவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ். ஸோ இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டராக வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5%லேருந்து 30% வரைக்குமே போனஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட சைடில் வந்து ஒருத்தர் $25,000 வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அந்த $25,000க்கு 14% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட $3,500 மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமாகவே அதுலேருந்து கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ் வேலட், என்ன வேலட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ் வேலட்டில் காப்பி பண்ணி போடுங்க. போட்டு அதில் வந்து ஸ்டேக் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸ்டேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியது உங்களுடைய டெக்ஸ் வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாய் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 ஒர்த் இருக்கக்கூடிய டாய் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 500 இல்லை 5,000 நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ 10,000 இன்வெஸ்ட் பண்ண போனாலும் அந்த காயினை வந்து அங்கே வச்சு நீங்கள் ஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதுலேருந்து கிடைக்கும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இதுதான் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கம்பெனியை வந்து நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் வந்து அவங்களுடைய இன்கம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இன்கம் ஸ்ட்ரக்சர் என்ன வேணாலும் இருக்கணும். ஆனால் வந்து டெட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்டாண்ட் பை பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து அதிகமான அவுட்புட் வெளில போனாலும் வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதனால கம்பெனி வந்து லிமிடேஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2x அவ்வளோதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100% வந்து ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட்டோட 200% தான் நீங்கள் வெளியில் வரணும். திருப்பி நீங்கள் உங்களுக்கு அதிகமான இன்கம் வேணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி லாங் டைம் போகிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வந்து கம்பெனி வந்து ரீஅனௌன்சிங் வந்து அந்த அப்டேட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இயர்லியர் ஸ்டேஜில் இருக்கோம். இயர்லியர் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அந்த $10,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாள் கம்ப்ளீட் டூர் பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம்.
ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ.